ஓகே. இப்ப ஸ்கொயர் ரூட்ல வந்து என்ன பண்றது? ஸ்கொயர் ரூட்ன்னு இல்ல. இன்சைட் பிராக்கெட்ல பவர் எனிதிங் இருந்தாலும் ஒரே மெத்தேட் தான். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் இல்ல கியூப் ரூட்டோ, இல்ல பவர் ஹோல் ஸ்கொயர்டோ எதே வந்தாலும் நமக்கு இதே மெத்தேட் தான். லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி ரூட் ஆஃப் சொல்றாங்கன்னு 9x ஸ்கொயர்டா? அப்படி சொல்லுங்க. 9x 9x to the power 4 ஓகே. plus 3x ம். plus 2 over ம். 4x cube plus 1. ஸோ நான் ஒண்ணு சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் நடத்துனேன். அந்த மெத்தட் அப்ளை பண்ணிக்க எல்லா கான்செப்ட்டுக்கும் ஈக்குவலா ஈஸியா இருக்கும். சரிங்களா? நீங்க செகண்ட் மெத்தட் என்ன சொன்னீங்கன்னா, அந்த என்ன சொல்றாங்களோ, டினாமினேட்டர் என்ன இருக்குதோ, அத என்ன பண்ணீங்க? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை x பவர் -3 போட்டீங்க. அது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சில ப்ராப்ளத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். பட் இந்த மெத்தட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொன்னேங்க? எது ஹையஸ்ட் பவரோ டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்து காமனா வெளியிடுன்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லிக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டார்ட்டிங்கே வந்து எது ஹையஸ்ட் பவரோ அத வந்து நீங்க வந்து வெளிய எடுத்துக்கன்னு சொன்னேன். அப்ப அந்த மெத்தட் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது. நீங்க இந்த மெத்தட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின் எப்படி போறதுங்கிற ஒரு டவுட் வரும். இந்த மெத்தட் அப்ளை பண்ணா. இப்ப நான் சொன்ன மெத்தட் அப்ளை பண்ணுங்கள. என்ன சொன்னேன்? நியூமரேட்டர்ல எது ஹையஸ்ட் பவர், டினாமினேட்டர்ல எது ஹையஸ்ட் பவர் வில் டேக்கிங் தி அவுட்சைட். வில் டேக்கிங் தி அவுட்சைட். இது நார்மல் மெத்தட் தானே. இது நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இத ஃபாலோ பண்ணீங்க தப்பு கிடையாது. இன்ஃபினிட்டி கேஸ்க்கு. சரிங்களா? அப்ப என்னாச்சு? லிமிட் x டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி என்ன சொன்னேன்? மேல ஹையஸ்ட் பவர் வெளிய எடுக்க சொன்னேன். மேல ஹையஸ்ட் பவர் வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும்? x பவர் 4 வெளிய எடுக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கும்? 9 plus 3x by x power 4 plus 2 by x power 4. எனி டவுட்மா? இந்த x power 4 வெளிய எடுக்கிறது எனர்ஜி டவுட் இருக்குதா? இந்த ஸ்டெப் எனர்ஜி டவுட் இருக்குதா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல இது டவுட் இல்ல. சேம் ஐடியா பாரு இன் டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்ன ஆகுது? x cube will taking outside 4 plus 1 by x cube. எனி டவுட் கண்ணு? இல்ல. சூப்பர். அவ்வளவுதான். இது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டா? லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ரூட் ஆஃப் 9 பிளஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் கியூப்னு வரும். அப்ப 3 பை எக்ஸ் கியூப் பிளஸ் 2 பை எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் கியூப் divided by x cube. அப்ப இது என்ன நடக்கும்? ரூட் இருக்கிறதுனால இது கட் ஆனா x ஸ்கொயர்னு வரும். இதுல என்ன டவுட் இருக்குதுங்களா? x ஸ்கொயர் எப்படி வந்துங்கிறத டவுட் இருக்குதுங்களா? இல்ல. சூப்பர், வெரி குட். அப்ப x டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி x ஸ்கொயர்ட் டிவைடட் பை x கியூப் இன்டு ரூட் ஆஃப் இங்க நான் விட்டுட்டேன் ஒரு டைம் 4 பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப் ஒரு டைம் விட்டுட்டேன், அதை என்ட்ரி பண்ணிட்டேன். 9 பிளஸ் 3 பை எக்ஸ் கியூப் பிளஸ் 2 by x power 4 divided by 4 plus 1 by x cube. Any doubt up to this step? இல்ல டவுட் இல்ல. இந்த டேர்ம் கட் பண்ணா 1 by x னு வரும். அப்ப என்னாச்சு? 1 by x into அதாவது லிமிட் இருக்கும். லிமிட் x tends to infinity root of 9 plus 3 by x cube plus 2 by x power 4 2 by x power 4 divided by 4 plus 1 by x cube. இப்போ இன்ஃபினிட்டி வேல்யூ அப்ளை பண்ணுங்க. x tends to infinity இல்ல. அப்போ 1 by infinity into root of 9 plus 3 by infinity cube plus 2 by infinity power 4 divided by 4 plus 1 by infinity cube. Is correct? அப்ப என்னாச்சு? ஆல்ரெடி சொன்னது ரெசிப்ரோக்கல் வந்து இன்ஃபினிட்டி வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் சொன்னேன்? 0ன்னு ஆகும் சொன்னேன். இதுல 0 ஆகும். அப்ப ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது அது பண்ணிருங்க. ரெசிப்ரோக்கல் 0 இருக்குது. அதனால 0 இன்ட்டு இது என்ன வேல்யூ வரணும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 0 பை 0 ஏதோ ஒன்று வரக்கூடாது. அதனால செக் பண்றேன். என்ன பண்ண போறேன்? 0 பை 0 இன்டர்மீடியட் வரக்கூடாது. அதுக்காக நான் செக் பண்றேன். என்ன வருது? ரூட் 9 டிவைட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு 3 பை 4. 0 into 3 by 4 is 0 only. Therefore, end of result 0. அப்ப நீங்க கேட்ட மாதிரி ரூட்டுக்குள்ள வரும்போது காமனா எடுத்து போட வேணும் அப்படிங்கிற கான்செப்ட். அப்ப நான் என்ன சொன்னேன்? நியூமரேட்டர்ல என்ன ஹையஸ்ட் பவரோ டினாமினேட்டர் என்ன ஹையஸ்ட் பவரோ அதை காமனா எடுத்து போட எல்லா ப்ராப்ளமும் சொன்னேன். அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் சேம் மெத்தடா போயிடும். டிஃபரெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணாம எல்லாத்துக்கும் சேம் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியாப்பா?